கடந்த 2 ஆண்டுகளாக கமல் மாதிரி ஒரு பிஸியான நடிகரை தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு பிஸியாக நடித்து வருகிறார். 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வேலை செய்கிறாராம். சமீப காலமாக அரசியலை ஓரம் கட்டிவிட்டு முழு கவனத்தையும் சினிமாவில் காட்டி வருகிறார். இந்தியன் 2 பட ப்ரொமோஷன் ஒரு பக்கம், மணிரத்னத்தின் தக் லைஃப் பட ஷூட்டிங் ஒரு புறம், பிரபாஸின் கல்கி படத்தில் வெறித்தனமாக வில்லனாக இருக்கிறார். அடுத்து அன்பறிவு மாஸ்டர்களிடம் ஒரு படம் என மிக பிஸியாக சுற்றி வருகிறார் உலகநாயகன். தற்சமயம் தக் லைஃப் படப்பிடிப்பில் இருக்கிறார். பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் தக் லைஃப் படத்தின் சண்டை காட்சிகள் எடுத்து வருகின்றனர். அதன் பின்னர் அடுத்த ஷெட்யூல் கேரளா செல்கிறார்கள். பின்னர் கடைசி கட்டமாக வெளிநாடு செல்கிறது படக்குழு. அதோடு தக் லைஃப் படத்திற்கு பூசணிக்காய் உடைக்கிறார்கள். இந்த படம் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 3 நாட்கள் மட்டும் கல்கி படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ளார் கமல். கல்கி படம் 2 பாகங்களாக வெளிவர இருக்கிறது. 2 பாகங்களுக்கும் சேர்த்துதான் கமலிடம் ஆரம்பத்திலேயே அக்ரிமெண்ட் போட்டு அதற்குண்டான கால் ஷீட்டிற்கும் சம்பளத்தை தெளிவாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். கல்கி முதல் பாகத்தில் கமல் வெறும் 20 நிமிடங்கள் மட்டும்தான் படத்தில் தோன்றுகிறார். இந்த படத்தில் அவர் பிரபாஸுக்கு வில்லனாக நடிக்கிறார். 2ஆம் பாகத்தில் தான் கமல் அதிக நேரம் படத்தில் வருகிறாராம். 2 பாகத்திற்கும் சேர்த்துதான் கமலுக்கு 150 கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கல்கி முதல் பாகத்தில் நடித்த 3 நாட்களுக்கும் கமல் ஒரு பெரும் தொகையை சம்பளமாக வாங்கியிருக்கிறார். ஒரு நாளைக்கு 10 கோடி என 3 நாட்களுக்கு 30 கோடி வாங்கியிருக்கிறார் கமல். அது மட்டுமன்றி முதல் பாகத்தில் தன்னுடைய காட்சிகளை சீக்கிரமாக முடிக்குமாறு படக்குழுவினருக்கு கட்டளை போட்டிருக்கிறார். கமல் 15 நாட்களுக்கு மட்டுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கால்ஷீட் கொடுத்திருக்கிறார். இதற்கிடையே நேற்று வெளியான கல்கி படத்தின் ட்ரெய்லரில் கமலின் முகம் ட்ரெய்லரின் இறுதியில் வருகிறது. அதில் கொடூர வில்லனாக அவருடைய முகம் காண்பிக்கப்படுகிறது. இதனை பார்த்த ரசிகர்கள் நிச்சயம் இப்படத்தில் ஆண்டவரின் நடிப்பு உலக தரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர். அதற்கு ஏற்றாற்போல்தான் படமும் இதுவரை இந்திய சினிமா கண்டிராத ஒரு புதிய கோணத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இப்படம் 2000 கோடி வரை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.